ஆன் பண்ணிட்டேன். நல்லா குறைப்பா தட்டி அரைச்சி தட்டி எண்ணெய் நல்லா காய்ச்சி போட்டு கொஞ்சம் இடம் போட்டோம் இல்லையா? இது நிறைய நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம் இல்லையா? இது நல்லா எண்ணெயெல்லாம் இல்லாத அதுதான் ஒரு மாசத்துக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாம். இது கரகராக இருக்கிறதால எண்ணெய் இல்லாத ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஒட்டிக்கு எண்ணெயெல்லாம் உரியாது. டிஷ்யூ இல்லாத கூட எடுத்து வச்சுடலாம் இல்லையா? இதை ஆகட்டும்மா. என்னப்பா ஒட்டின்னு இருக்கிறத திருப்பணம் இல்லையா? பண்ணிட்டேன் அம்மா. இருக்கு சொல்லுங்கம்மா. உளுந்த எல்லாத்தையும் சாமானை போட்டு அரைச்சிட்டு உடம்பு நல்லா சொல்லணும்ப்பா. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? அரிசி மாவு போட்டுக்கலாம். ஆமா, கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவை கலந்து பிசைஞ்சு அதை தட்டி எண்ணெயில் எடுத்து விடணும். கருப்பு உளுந்துல பண்ணா இன்னும் நல்லது. இது கருப்பு உளுந்துல பண்ணா தோல் இருக்கிற உளுந்தோட பண்ணினா நல்லது. முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது. இந்த ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிரீத்தியானது இந்த வடை. கிறிஸ்பியா இருக்கிறதால கரகரக்கிறாங்க. மழை காலத்துக்கும் ஏற்றுது. மிளகு ஜீராலாம் போட்டுக்கிறதால டைஜஷன் அண்ட் கோல்டு இதுவும் வராது. துணியில கூட போதுமா? நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கீங்க. துணியிலையும் தட்டலாம். துணி கொடுத்துட்டாரு இருங்க ஒரு வேலை நல்லது. அந்த இது இருக்கு அதுல வருமா? கொண்டு வரேன்.
பெருமன் விடாது வெள்ளிட்டாங்க. அவ்வளோ பெருமன் விடாது. பாரம்பரியம் மட்டும் இல்ல, பக்திக்காகவும் பண்ற வடை இது. ராகு தோஷம் இருக்கிறவா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினா, ராகு தோஷம் இருக்கிறவா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினா அது சிறந்த பரிகாரம்னு சொல்லுவா. பரிகாரத்துக்கு மட்டும் இல்ல, நல்ல ஹெல்தி ஆனதுனால உளுத்தம்பருப்பு வடை ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டி அண்ட் உளுந்து வடை ரெடி. ஐ ராஜலக்ஷ்மி கோபாலன். அம்மா கையில பண்ணா சும்மாவா அப்படின்னு வர எங்க ஆஸ்கார் எப்பயுமே. அம்மா கை ருசி யாருக்கு வரும்? அம்மாவை தவிர யாருக்குமே வராது. ராகவ சிம்மன் நல்லாவே போட்டோ எடுக்கிறா அம்மாவது. ஓ, அம்மா வடை எக்ஸ்பர்ட்னா இவர் கேமரா எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ராகவன் சார் நல்லாவே எடுக்கிறீங்க. பெருமனா இருக்கிறான். கொஞ்சம் வெள்ளி சாக்கு.